ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் BLFF ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். மூவி நேம் புல்லி பாய் ஃபால் இன் லவ் வித் ரகட் பாய் சீசன் 1. ஸ்டார்டிங்லேயே ஜேகே அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் போகவே விருப்பம் இல்லை, என்னை நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்து விடுங்கன்றாங்க. பட் ஜேகேவோட அம்மா, இதெல்லாம் முடியாது, நீ ஆல்ரெடி ஒரு ஸ்கூல்லேருந்து இப்படி தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டேன், இங்கேயும் வேலையை காமிச்சிடாத ஜேகே அப்படின்றாங்க. அம்மா நான் எங்கம்மா இது பண்ணுறேன், இவனுங்க என்ன அப்படி பண்ண வைக்கிறானுங்கம்மா அப்படின்றாரு. சரி சரி நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்புறாங்க. தென் ஸ்கூலுக்குள்ளே நுழையிறாரு. அப்போ அங்கே நிறைய கேங்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஜேகே பார்த்தோன்னே பயப்படுறாங்க. அங்கே ஒரு சீனியர் பையன் வந்து வேகமாக ஜேகே மேலே கையை வைக்கிறான். ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ எதுக்கு என் மேலே கையை வைக்கிற, ஒழுங்காக கையை எடு அப்படின்றாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கேர்ள் ஃப்ரெண்டு உன் பின்னாடி சுற்றுவா அப்படின்றாங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்டு என் பின்னாடி சுற்றினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். சரியா, நீ இப்போவே அவளை பிரேக்கப் பண்ணிடு, அதான் உனக்கு கரெக்ட் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ண சொல்லுவேன், இவன் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. அவன் சும்மா இல்லாமல் ஜேகே மேலே போய் கையை வச்சு திருப்பி ஒரு அடி வைக்கிறான். ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. அவரோட பலத்தை அப்படியே அவன் மேலே காமிக்கிறாரு. பயங்கரமாக அடிக்கிறாரு ஜேகேக்கோ வந்த கோவத்தில். அந்த இடத்துலையே அவன் அப்படியே உட்காந்துடுறான் அழுதுட்டு. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதுவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கரெக்டாக அப்போ தான் வருது. அதுவும் பார்த்துட்டு ஜேகே கிட்ட போய் பேசுது. ஹே ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு. ஐயே இவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பார்க்குது அந்த பொண்ணு. அப்போ தான் ஜேகே கிட்ட சொல்லுது, எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது தெரியுமா, இவன் என் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கான், எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் அவன் ஒன்றை நினச்சிட்டு ஒன்றை இப்படி வந்து அடிப்பான்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிட்டு ஜேகேன்னு சொல்லுது. இனிமேல் நீ என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி ஜேகே அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. பாத்தியா, இதான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. தென் இந்த பையன் ரொம்ப பணக்கார பையனால் போய் பிரின்ஸிபல் கிட்ட சொல்லி வச்சிடறான். அவர் இந்த மாதிரி ஜேகேவோட அம்மா அப்பாவை வர சொல்லி ஜேகேவோட அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க பையனை நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க, இல்லைனா நாங்கள் டிசியை கொடுத்துருவோம் பேட் பாய்ன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். என்னடா பண்ண ஜேகே அப்படின்றாங்க. அம்மா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும், நீ ஆமாம் என் பையன் கோவப்படுவான் தான், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த மாதிரி அடிக்க மாட்டான். இல்லை அவன் கொஞ்சம் பணக்கார பையன், கொஞ்சம் எங்களுக்கு நிறையா தேவையில்லாததெல்லாம் வரும், நீங்கள் உங்கள் பையனை வேறு ஸ்கூலில் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டா அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு. அந்த இடத்துல ஜேகேவோட அம்மா அப்பாவால் எதுவுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு டிசியை வாங்கிட்டு போகிறாங்க. ஜேகேவும் அவங்க அம்மா அப்பாவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜேகேவோட அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு வராரு. ஹேய் நீங்கள் இங்கே தான் இருக்கியா? ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன். உன் பையன் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை படித்தான், பட் கொஞ்சம் அங்கே பணம் தானே பேசும், அதனால் என் பையனை வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, உனக்கு தெரியுமா நான் தான் நம்ம கண்ட்ரிலேயே பெஸ்ட்டு ஸ்கூல் ஒன்று இருக்குது தெரியுமா? ஹே ஆமாம் அந்த ஸ்கூல் தெரியும், அங்கே நான் தான் பிரின்சிபலாக இருக்கேன். என்ன சொல்கிற நீயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் இந்த ஸ்கூலில் சும்மா விசிட் பண்ணுறதுக்காக வந்தேன், அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி உன் பையனை வேணா நீ இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சிபல் கூப்பிடுறாரு. பட் ஜேகே மேலெலாம் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஸ்கூல் அப்படி தான் கொஞ்சம் பணக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நீ நம்ம பையனை நாளையிலேருந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுரு அப்படின்றாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேகேவோட அப்பாவுக்கு. சரி நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன், அப்புறம் நம்பரை கொடு அப்படின்றாங்க. 2 பேரும் அப்படியே நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேங்கில் ஒரு பையன் அழகாக இருக்கான். அந்த பையன் என்னடா அழகாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ ஒரு பையனை பிடிச்சி புள்ளி பண்ணிகிட்ருக்கான். அவன் மேலே தண்ணியை ஊற்றுறது, அவனை அடிக்கிறது, அப்படியே ஒரு கட்டையை எடுத்து அடிச்சிட்ருக்கான். ஏய் போதும்டா நிறுத்துடா, அவனை இன்னும் எவ்வளோ தடவை அடிப்ப அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு வர கோவத்துக்கு இவனை அடிச்சே கொள்ளணும்டா அப்படிங்கிறாங்க. வேணாண்டா விடு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியும்லடா நம்மக்கிட்ட யாரும் வச்சுக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடி வாங்கிட்டு இருக்க பையன், எதுக்கு பண்ணி என்னை தேவையில்லாமல் அடிக்கிற, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு போகுது, உனக்கு ஏன் அதில், நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவ, அது என்னோட தங்கச்சி, நீ எவ்வளோ தைரியம் தான் அவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுப்ப, இதை தெரிஞ்சு நான் சும்மா விட வேணாம். என்னது அவன் தங்கச்சியா, நான் சும்மாவே இங்கே இருக்கவங்கள விட மாட்டேன், நீ எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சிக்கே லெட்டர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. கரெக்டாக வியோட தங்கச்சி அங்கே வராங்க. அண்ணா நீ என்ன பண்ணிகிட்ருக்கா, நீ எதுக்கு இவனை அடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ தைரியந்தா ஏன் முன்னாடியே உனக்கு லவ் லெட்ரு கொடுப்பான், ஐயோ அண்ணா விடேன் அப்படின்றாங்க. சரி நான் உனக்காக விடுறேன், இனிமேல் நீ பின்னாடி சுற்றக்கூடாது அப்படின்றாங்க. நான் இனிமேல் உன் தங்கச்சி சைடு எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடி போயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் ஜேகே அப்போ தான் எந்திச்சு வராரு. அவங்க அம்மா அப்பா கூட போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த வியோட கேங்கு போகிற வர எல்லாத்தையும் பிடிச்சி வம்பிழுத்துட்ருக்காங்க, ஐ மீன் புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அம்மா வந்துட்டு, இங்கே பாரு நீ இந்த மாதிரி கேங் கூடலாம் சேரக்கூடாது ஜேகே அப்படின்றாங்க.
ஆமாண்டா நம்ம கேங் கூட சேர்ந்தா அவன் கெட்டு போயிடுவான்ல, நம்ம கேங்லலாம் இவன் இருக்கக்கூடாது, அப்படியே வந்தான்னு வச்சுக்கவேன் நம்ம இவனை புள்ளி பண்ணியே சாகடிச்சிடணும் அப்படின்றாங்க. அப்போது ஜேகேவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த ஸ்கூலில் தான் அப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலில் வந்தால் என்ன இப்படி பண்ணுறானுங்க, நம்ம பிரின்சிபல் கிட்டே போய் சொல்லணும் அப்படின்றாங்க. அம்மா விடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்தது தான் எனக்கு தெரியுமேடா, நீ சும்மாவே கோவப்படுவியடா அப்படின்றாங்க. இல்லைம்மா எனக்கு இதான் ஃபைனல் ஸ்கூல், இனிமேல் உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன், நான் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அமைதியாக இருந்து நான் அதை சால்வ் பண்ணிக்கிறேம்மா அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகேவோட அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ 3 பேரும் பிரின்சிபல் ரூம் போகிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமாடா அவன் முன்னாடி படித்த ஸ்கூலில் எவனோ ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டான்டா, அதனால தான் அவனை ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அவன் நம்ம ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். என்னடா சொல்கிற? ஆமாம் இவன் கொஞ்சம் டெரர் அப்படின்றாங்க எல்லா பசங்களும். என்னது டெரரா? ஆனால் ஏன் முன்னாடி இவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது போக போக தான்டா தெரியும். நம்மளை பற்றி உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்டா, நம்ம கேங்கை பார்த்தா எல்லாம் பயப்படும், பட் நீ தனியாக போகும்போது அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்றாங்க. என்னடா என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. தென் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜேகேவும் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் போய் பிரின்சிபல் கிட்டே பேசுகிறாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தென் என் பையனை இங்கே சேர்த்தோட தான் வந்தோம், அது எனக்கு தெரியும், வாங்க நானே போய் உங்கள் கிளாஸில் விடுறேன், அண்ட் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. அப்போ நாங்கள் வந்து விட வேணாமா? இல்லை இனி நான் உங்கள் பையனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. தென் பிரின்சிபல் தான் ஜேகேவை அவங்க கிளாஸில் வந்து விடுறாரு. நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும்ப்பா, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஏன்னா இங்கே கொஞ்சம் புள்ளி பண்ணுற பசனுங்க இருப்பானுங்க, அவனுங்க கொஞ்சம் டம்மி பீஸ் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. தென் பிரின்சிபல் போய் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவரோட நேம் ஜங்குக், இனி இவர் அவங்க கிளாஸில் தான் படிப்பாங்க அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கவே இல்லை. ஒரு சிலருக்குலாம் என்ன நம்ம கிளாஸுக்கு புது பையனா, ஐயோ எனக்கு சுத்தமாக பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டே சொல்கிறாரு, இன்றைக்கி உங்கள் கிளாஸ் சார் வரமாட்டார், ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு பீரியடாக அமைதியாக இருங்க, நெக்ஸ்ட்டு என்ன பீரியடோ அதுக்கான ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தென் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஜேகே கரெக்டாக பிளேஸ் எங்கேயுமே இல்லையேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பிளேஸ் எம்டியாக இருக்குது, ஒரு 5 பிளேஸ் எம்டியாக இருக்குது, பட் போய் ஒரு பிளேஸில் உட்கார்றாரு. ஆமாம் எதுக்கு எல்லாம் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீ யாரோட பிளேஸில் உட்காரக்கூடாதோ அவங்க பிளேஸ்லேயே போய் உட்காந்துருக்க அப்படின்றாங்க. ஆமாம் இது யாரோட பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்க்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க எல்லா திங்ஸையும் பார்த்துட்ருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே திரும்பிக்கிறாங்க. இப்போது ஜேகே அதுக்குள்ளே அப்படியே செக் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே குட்டி குட்டி டாய்ஸாக இருக்குது. ஆமாம் இந்த வேலை யாரோடதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஜேகேக்கு சிரிப்பு வருது. சரி நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடுறாரு. தென் இந்த பிளேஸ் யாருதுன்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா வீண் போட்டு எழுதியிருக்கு, என்னென்னமோ இருக்குது. கடைசியில் பார்த்தா அது வியோட பிளேஸு. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த கிளாஸு இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இவ்வளோ நேரம் கலாட்டா பண்ணிகிட்டு இருந்த அந்த கிளாஸ் அப்படியே சைலண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம வியோட கேங்கு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே எல்லாம் ஜேகேவை தான் திரும்பி பார்க்குறாங்க. என்ன நம்ம பிளேஸில் யாரோ இருக்காங்களே, மச்சான் அதுவும் உன் பிளேஸில் தாண்டா யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே. எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஏன்னா இது என்னோடய பிளேஸ் அப்படின்றாங்க. அப்போ இந்த பாக்ஸு உன்னோடது தானா, இதுக்குள்ளே க்யூட்டாக இருக்கே அப்படின்றாரு. என்ன அதை நீ பார்த்துட்டியா அப்படின்றாங்க. ஆமாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. ஒழுங்கு மாதிரியே அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாரு. வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கையிலையும் மாற்றி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆர்வம் தாங்கலை. அதுக்குள்ளே என்னடா வச்சுருக்க, இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருக்க, ஒரு தடவை கூட இந்த பாக்ஸை காட்டினதில், இப்போ வந்தவன் பார்த்துட்டானே, அப்படி என்ன வச்சுருக்க, ஒழுங்காக கொடுன்னு அவனுங்களும் பிடுங்க பார்க்குறானுங்க. இது வேணும்னா நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறேன், தயவு செஞ்சு எனக்கு அந்த பாக்ஸை கொடு அப்படின்றாங்க. அப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு டெஸ்க்கை எடுத்துகிட்டு வந்து போடு அப்படின்றாரு. சரி போட்டு தொலைறேன்னு சொல்லிட்டு, என்ன நம்ம இது, இவனுக்கு போய் அதுவும் இந்த பாக்ஸுக்காக இப்படி வேலை செய்கிறானே, நம்ம அந்த பாக்ஸை வாங்கிம்மா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன் ஆகணும்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்கள் வாயை மூடுங்கடான்னு சொல்லிட்டு ஜேகேக்காக ஒரு டெஸ்க் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போடுறாரு. பட் ஜேகே தரவே மாட்டேங்கிறாரு. நான் அந்த டெஸ்க் எடுத்துகிட்டு வந்து போட்டல, ஒழுங்காக கொடு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் டெஸ்க் எடுத்துகிட்டு வந்து போடணும்னு சொன்னேன், எங்கே போடணும்னு சொன்னேன்னா, நீ ஏன் இஷ்டத்துக்கு கொண்டு போய் முன்னாடி போடுற, உன் பக்கத்தில் போடு அப்படின்றாங்க.
என்ன என் பக்கத்துலையா முடியாது அப்படின்றாங்க. ஏய் அவன் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. நீ வேணா முன்னாடி போ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்றாரு. அந்த பையனுக்கு எவ்வளோ நாள் ஆசைன்னு தெரில. முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கவும் நான் இதோ போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே வியோட அந்த பாக்ஸை தூக்கி போடுறாரு. தென் அப்படியே வி வாங்கி பேக்குள்ளே வச்சுக்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடுங்க பார்க்குறாங்க. ஜேகே இப்படி ஒரு முறை மறைக்கிறாரு. அந்த பையனுங்கெல்லாம் அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஜேகே அவனுங்களை முறைச்சது விக்கு தெரியாது. தென் கிளாஸ் சார் கரெக்டாக வராரு. என்ன சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு இப்போ தான் பிரின்சிபல் சொன்னார், அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு வி கேட்குறாரு. நான் வரக்கூடாதுன்னு உனக்கு அவ்வளோ ஆர்வமாடா அப்படின்னு சொல்லிட்டு வி பார்க்குறாங்க. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. தென் சார் வந்துட்டு எல்லாத்துக்கும் லெசன் நடத்திட்டுருக்காரு. அப்போ தான் மறுபடியும் வி கேட்குறாரு. சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே. ஜேகே பார்த்துட்டே இருக்காரு வியவே. ஆமாம் இது என்ன புது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சார் கேட்குறாரு. உங்ககிட்ட பிரின்சிபல் சொல்லலையா அப்படின்னு வி கேட்குறாங்க. இல்லை எனக்கு சொன்னார் தெரியும், ஆனால் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கானே, நீ உட்கார விட மாட்டியே அப்படின்னு கேட்குறாரு. சார் அவன் அந்த பொண்ணு இருக்கவும் அங்கே போயிட்டான் சார் அப்படின்னு வி சொல்கிறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க அங்கே இருக்க எல்லாரும். சரி சைலண்ட்டாக இருங்க. சரி நான் அவங்க எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டு பெஞ்செல்லாம் மாற்றி வைக்க போகிறேன் அப்படின்னு பையன் டக்குன்னு எழுந்திரிச்சு, ஐயோ சார் எனக்கே இப்போ தான் ஒரு நல்ல டெஸ்க் கிடச்சிச்சு, நீங்கள் என்னென்னா அப்படியே இப்போயே மாற்றி விட்றேன்னு சொல்கிறீங்க. நான் மாற்றி விட்றேன், அப்புறம் வேணும்னா அந்த டெஸ்க் எடுத்துகிட்டு நீ உனக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கோ அப்படின்றாரு. சார் போங்க சார் வேணாம் சார் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக நான் சொல்கிற பேச்சு கேளுங்க. தென் சார் எல்லாத்தையும் டெஸ்க்கெல்லாம் மாற்றி விடுறாரு. படிக்கிற பையன் பக்கத்தில் படிக்காத பையன் அந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக ஜேகேவோட மார்க்ஸை பார்த்து, பரவாயில்லையே நீ சூப்பராக படிப்ப போலையே அப்படின்றாங்க. ஆமாம் சார் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. தென் நம்ம ஜேகே பக்கத்துலேயே வியை உட்கார வைக்கிறாங்க. சார் நான் வேணா அந்த பொண்ணு பக்கத்தில் கூட உட்காரேன், தயவு செஞ்சு இவன் பக்கத்தில் நான் உட்கார வைக்காதீங்க அப்படின்னு வி சொல்கிறாரு. ஓ இவன் பக்கத்தில் உனக்கு உட்கார பிடிக்கலையா அப்படின்னு சார் கேட்குறாரு. ஆமாம் சார் எனக்கு பிடிக்காது சார். அப்போ நீ இவன் பக்கத்தில் தான் உட்காரு அப்படின்னு சொல்லி சார் சொல்லிடுறாரு. அப்போது வி பக்கத்தில் 2 பென்சில் இருக்குது. அந்த பென்சிலை ஒன்று எடுத்து அவரோட பாக்ஸில் வச்சுட்டு இன்னொரு பென்சிலை அப்படியே 2ஆக உடச்சி ஜேகே பக்கத்தில் போட்டு விட்றாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஷார்ப்னர் வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை இதே மாதிரியே உன்னை உடச்சி விட்ருவேன் அப்படின்றாரு. ஜேகே பார்த்துட்டு கோவம் வந்து சார்கிட்ட ஏதோ சொல்ல போகிறாரு. ஐயோ இவன் நம்மளை மாட்டி விட போகிறான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச பென்சில் எடுத்து அவரே வச்சுக்கிறாரு. சார் எனக்கு இந்த சம்மில் ஒரு டவுட் அப்படின்றாரு. என்னப்பா டவுட்டை சொல்லு அப்படின்றாங்க. அப்போ தான் வீக்கு ரிலாக்ஸ் ஆகுது. டக்குன்னு ஜேகே வியை பார்த்து கண்ணடிக்கிறாரு. இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. தென் அப்படியே லன்ச் அவர் வருது. அப்போது வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் ஜேகே மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போது ஜேகேவோட வாட்டர் பாட்டிலை பிடுங்கிட்டு அந்த வியோட ஃப்ரெண்டு ஓடுறான். இவன் எதுக்கு ஏன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஓடுறான், வேணும்னு நானே கொடுத்துருப்பேனேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் பின்னாடியே ஓடுறாரு. அப்போ கரெக்டாக அங்கே வி வராரு. வி இந்தாடா நீ கேட்டில வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. வி அப்படியே அதை எடுத்துகிட்டு திரும்பி ஓடுறாரு. எங்கடா ஓடுற, ஒழுங்கு மாதிரியே வாட்டர் பாட்டில் கொடு, வேணும்னு சொன்னால் நானே கொடுத்துருவேன், எதுக்கடா இந்த மாதிரி சின்ன பையனை மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்க, என்ன நான் சின்ன பிள்ளையா இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறாரு. தென் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்போ ஜேகேவும் ரெஸ்ட் ரூம்குள்ளே வராரு. வி அப்படியே சிக்னல் கொடுக்குறாரு. அந்த பசனுங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாத்ரூமை அப்படியே லாக் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ எதுக்கு என்ன லாக் பண்ண, உனக்கு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாரு சிரிச்சுட்டே. எனக்கெலாம் உங்ககிட்ட எதுவும் வேணாம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ எவ்வளோ பெரிய ரவுடியாக வேணா இருக்கலாம், ஆனால் நான் தான் இந்த ஸ்கூலுக்கே புள்ளி கேங்கோட லீடர் அப்படின்றாரு. என்ன நீ புள்ளி கேங்கோட லீடரா, உன்னையவே ஒருத்தன் புள்ளி பண்ணுவான், அந்த மாதிரி நீ இருக்க, இதில் நீ புள்ளி கேங்கோட லீடரா அப்படின்றாரு. உனக்கு என்னை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஜேகேவோட காலரை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பக்கத்தில் ஜேகே வராரு. ஒழுங்காக தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை அப்படியே ஓப்பன் பண்ணி ஜேகே தலையில் ஊற்றிடுறாரு. ஜேகே காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. என்ன அமைதியாக இருக்க மாதிரி நினப்போ அப்படின்னு சொல்லிட்டு வி திருப்பி ஜேகேவோட காலரை பிடிக்கிறாரு. இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படின்றாங்க. நான் தான் உன்னை புள்ளி பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியல, என்னடா நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு வி சொல்கிறாரு. வி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு க்யூட்டாக இருக்குது. ஹோ இதுக்கு பேர் தான் புள்ளி பண்ணுறதா அப்படின்னு கேட்குறாங்க ஜேகே. என்னடா நினச்சிட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, உனக்கு இதுக்கு பேர் தான் புள்ளி பண்ணுறதுனா நீ என்னை மட்டும் தான் இனிமேல் புள்ளி பண்ணணும் அப்படின்றாரு. என்ன உன்னை மட்டும் தான் பண்ணுமா, ஆமாம் நீ வேறு யாராவது இந்த மாதிரி பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து புள்ளி பண்ணாங்கன்னு வச்சுக்கவேன், அவன் உன்னை அடிச்சிட போகிறான், நானாக இருக்கவும் உன்னை விட்டுட்டேன். அது வீக்கு கோவமாக வருது. என்னடா இவன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு போய் டோரை போய் தட்டிகிட்ருக்காரு. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜேகே தான்டா பயத்தில் தட்டிகிட்ருக்கான், அப்படியே விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் தாண்டா தட்டிகிட்ருக்கேன், கதவை தொடடான்றானுங்க. அங்கே வெளியே இருக்கவனுங்களுக்கு வீ கத்துறது கேட்கவே இல்லை.
அவன் இப்படியே அடி வாங்கட்டும்டா, நம்ம இங்கேருந்து பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் நின்றுட்டுருக்கானுங்க. பாத்தியா உனக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காரு. வியும் ஜேக்கும் தனியாக இருக்கனால வீக்கு அப்படியே வேர்க்குது. ஐயோ இதை அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம் நீ இப்போ எதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி ஜேகே இப்போ இந்த டேப்பில் கையை வைக்கிறாரு. அப்படியே இந்த டேப் உடஞ்சிருது. டேய் நல்ல வேலை பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீ எதுக்கு என்னையவே பார்த்துட்ருக்க? நீ தானே உடச்ச, நீ தான் அதை க்ளோஸ் பண்ணு, ஒழுங்காக க்ளோஸ் பண்ணு அப்படின்றாரு. என்னாலாம் முடியாத, நீ தானே ஃபேஸ் வாஷ் பண்ண, அப்போ நீ தான் பண்ணுன்றாரு. சரி நான் பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டு அதை அடைக்க பார்க்காரு. பட் அடைக்க முடியல. தென் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிடுறாரு. பூமராங் இப்போ நீ என்ன ஃபுல்லாக நினச்சி விட்டீல, அதே மாதிரி நீயும் நினச்சிட்ட பார்த்தியா, கடவுள் இருக்காரு அப்படின்றாங்க. என்ன கடவுள் இருக்காரா? அதை கையை வச்சு உடச்சது நீ என்ன கடவுள் மேலே பழிய போடுறியா? வீக்குக்கும் கையில் இருக்க ஃபோனை எடுக்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ண போகிற, எதுக்கு ஃபோன் எடுக்கிற? ஒன்றும் இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன். நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, உன் ஃபோனை கொடுன்னு சொல்லி பிடிங்க வச்சுக்கிறாரு. இப்போ என் ஃபோனை கொடுக்க போறியா இல்லைன்னுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஒன்று பண்ணணும் அப்படின்றாரு. என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. ஏன் உனக்கு அவ்வளோ ஆர்வமாக என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆர்வம் இல்லை, ஒழுங்காக ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஷோல்டரில் போய் கை வைக்கிறாங்க. என்ன என் ஷோல்டரில் வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. நான் ஒன்றும் உன் ஷோல்டரில் கை வைக்கணும்னு பண்ணல, என் ஃபோனை கொடு அப்படின்றாங்க. கொடுக்கணும்னா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எதை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. இதை தான் சொல்லிட்டு ஜேகே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. தென் அந்த பிளேஸ்லேருந்து பார்க்குறாரு. பட் ஜேகே விடாமல் மறுபடியும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. என்னை விடுன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. என்ன உன்னை விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வியோட தலையில் அப்படி தடவி கொடுக்குறாரு. அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, நம்ம பசனுங்கள்லாம் வந்துடுவானுங்கடா, பிரேக்கெல்லாம் முடிஞ்சு, இப்போ நம்ம கதவை திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. டேவி அவனை செம்மையாக அடிச்சிட்ட போலையே அப்படின்றாங்க. ஆமாண்டா அடி வாங்கினது நான் தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. ஜேகே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவனுங்கெல்லாம் ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்ல வேலை பண்ணிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. என்ன நல்ல வேலை நம்ம பண்ணோம், இவன் அடி வாங்கியிருப்பானே, எங்கே ஒரு அடியை கூட காணோம், ஆனால் ஃபுல்லாக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜேகேவை சுற்றி பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீ அடி வாங்கலையா? அடி வாங்கினது நான் இல்லை, அதான் அங்கே நிற்கிறானே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. என்னோட என்னது எங்கள் கேங் லீடரை நீ அடிச்சிட்டியா, வரேன்னு சொல்லிட்டு ஜேகே அடிக்க வராங்க. ஜேகே திரும்பி ஒரு மரம் வரைக்கிறாரு. எல்லாம் பின்னாடி போய் நின்றுக்கிறானுங்க. ஐயோ இவன் நம்மளே அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு எந்திரிடா, என்னடா அவன் அடித்ததில் இப்படி போய் நிற்கிற, அவன் அவ்வளோ பயங்கரமாக விட அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வியோட க்ளோஸ்அப்பில் போய் இப்படி மூஞ்சை காமிச்சு நிற்கிறாரு. அவன் மூஞ்சை பார்த்துட்டு பயந்துட்டு என்னடா பண்ணுறீங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறாரு. தென் ஜேகே பின்னாடியே போகிறாரு. ஒழுங்கு மறுத்தான் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டே இருக்காங்க. 2 பேரும் இப்படி ஃபுல்லாக நனைஞ்சிருக்காரு தான் அங்கே இருக்கா ஸ்கூல்லே பார்த்துருது. என்ன வேணுங்க 2 பேரும் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கானுங்க. அப்போ கரெக்டாக அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அவங்க வராங்க. என்னாச்சுப்பா? இல்லை அந்த டேப் உடஞ்சிருச்சு, நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக அங்கே கிளாஸ் சார் வராரு. என்ன 2 பேரும் இப்படி நனைஞ்சிருக்கீங்க? அப்போ தான் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்க டேப் வந்து உடஞ்சிருச்சு, இதை அந்த பையன் தான் சரி பண்ணான், இவனும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல் அப்படின்றாரு. அப்போ தான் சாருக்கு புரியுது. பரவாயில்ல, இவனை ஜேகே பக்கத்தில் உட்கார வச்சது நல்லது தான், இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறானே, நல்ல பையனாயிட்டியே அப்படின்றாரு. இந்த ஆள் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. தென் சரி நீங்கள் 2 பேரும் போய் மாடியில் ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு கிளாஸ்க்கு வாங்க போகிறோமே அப்படின்றாரு. சார் நான் இப்படியே வந்து உட்காந்துக்கிறேன், இப்படியே உட்காந்துனா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கே வர முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாங்க. ஏன் சார் உனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா உங்கள் அம்மாவோ அப்புறம் நாங்களும் தான் கஷ்டப்படுவோம் சார், அப்புறம் உனக்கு ஊசி போடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சார் வேணாம் நான் போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். ஜேகே இவனை கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்றாங்க. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அவன் கொஞ்சம் மாடிக்கு போனானா அடங்க மாட்டான், பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்னடா சார்கிட்டலாம் இப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அது உனக்கு தேவையில்ல, வேலையை பாரு அப்படின்றாங்க. சார் இவன் என்னை திட்டுறான். என்னடா இந்த மாதிரி பண்ண உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி வச்சுரு அப்படின்றாரு. இல்லை சார் நான் எதுவும் சொல்லலை. ஸோ இந்த 2 பேருமே மேலே போகிறாங்க. பின்னாடியே வியோட கேங்கும் போகுது. நீங்கள் போய் அவனை என்னடா பண்ண போகிறீங்க, ஒழுங்காக கிளாஸ்க்கு போங்கடா அப்படின்றாரு. சார் இது லஞ்ச் ஹவர் தானே, அப்போ சாப்பிட்டுட்டு ஒழுங்காக கிளாஸ்க்கு போங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹவர் நான் வரப்போகிறேன், போய் ஒழுங்காக ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள். சார் ஐயோ நெக்ஸ்ட் ஹவரும் நீங்கள் தானா? என்னடா இன்னைக்கு மீட்டிங் தெரியும்ல, எல்லாம் போயிருக்காங்க, நான் மட்டும்தான் நம்ம கிளாஸில் இருக்கேன், சரியா ஒழுங்காக போங்க அப்படின்றாரு.
வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க. டேய் இவருக்கு மட்டும் மீட்டிங்கே நடக்காதாடா, இன்னைக்கு காலையில் லீவ் போட்டாருன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருந்தேன்டா, கடைசியில் பார்த்தா திருப்பி வந்து நிற்கிறாரு. அப்படியே அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கூட இருந்து என்னை பிரித்து வச்சுட்டாருடா, எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நீ வேற எல்லாத்துக்கும் ஒன்றுனா உனக்கு ஒன்று வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸ்க்கு போயிடுறாங்க. தென் ஜேகே மேலே போயிட்டுருக்காரு, பின்னாடியே வியும் போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வியோட சிஸ்டர் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஹே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அதுவும் நனைஞ்சிட்டு வர போகிறானே, ஹே வி அப்படின்னு கூப்பிடுறாங்க. டக்குன்னு வி திரும்பி பார்க்குறாங்க. ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வி கேட்குறாரு. ஆமாம் நீ என்ன பண்ணுற, என்ன இவ்வளோ ஃபுல்லாக நனைஞ்சிருக்க அப்படின்னு பார்க்குறாங்க. வி யாரு கூடயே கேர்ள் கூட பேசவும் லைட்டாக ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே யாருன்னு வந்து எட்டி பார்க்குறாங்க. நம்ம வியோட சிஸ்டர் அப்படியே ஜேகே வச்ச கண்டு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. வி இதை பார்த்துட்டு ஏய் ஒழுங்காக போ அப்படின்னு சொல்லி தரத்துறாங்க. அண்ணா இருண்ணா, அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், நான் பார்த்துட்டு போகிறேனே அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லுது. என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கானா, இவன் சரியான ரவுடி பையன், நீ ஒழுங்காக போ, அதுவும் இல்லாமல் உனக்கு சரியாக கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன், நாளைக்கு நம்ம டாக்டர்கிட்ட போவோம், நீ இப்போதைக்கு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. தென் வியும் ஜேகேவும் மேலே போகிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு யாது அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்காக போடா அப்படின்றாங்க. ஏன் அப்போ அந்த பொண்ணு என்ன ஹேண்ட்ஸம் சொல்லுச்சு, அது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நீ ஒன்றும் ஹேண்ட்ஸமாலாம் இல்லை, அது நான் தான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸம் தெரியுமா அப்படின்னு வி சொல்கிறாரு. என்ன நீ ஹேண்ட்ஸமா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் நம்ம ஸ்கூல்லேயே நான் தான் ஹேண்ட்ஸம், உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. நான் வந்துட்டேல, இனிமே அது நடக்காது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே மேலே போன உடனே டக்கு டக்குன்னு அவரோட கோல்ட்டாக ஷர்ட்டெல்லாம் கழட்டுறாரு. அப்படியே வீக்கு ஷையாக இது பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. என்னடா நீ கழட்டி காய வைக்கலையா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஒழுங்காக அங்கிட்டு திரும்பு அப்படின்றாரு. நான் ஏன் திரும்பணும், நீ பையன் தானே, உன்னை பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்றாங்க. நான் பையன்தான், ஆனால் நீ என்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு வி சொல்கிறாரு. அப்போது நீ பையனா என்னை பார்க்க விடு, ஏன் பார்க்க விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு வி திரும்பிக்கிறாங்க. தென் வியூ ஷர்ட்லாம் அப்படியே கழட்டி வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போதைக்கு ஜேகே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. என்ன தடா இங்கே எட்டி பார்த்துட்ருக்கா, திரும்படா அப்படின்னு வி சொல்கிறாங்க. இல்லை நான் கூட நீ வேறு ஏதோ நினச்சேன், பரவாயில்ல நீ பையன்தான்டா அப்படின்னு ஜேகே கலாய்க்கிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு வி அடிக்க போகிறாரு. இதோ பார்த்துட்டேனே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நான் இதுக்கு தான் திரும்ப மறந்தேன், ஒழுங்காக திரும்புடா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நீ திரும்பு அப்படின்றாரு. தென் வி அப்படியே திரும்பி நிற்கிறாங்க. நான் எவ்வளோ அழகு, இது வரைக்கும் நான் என் அம்மா அப்பா கிட்ட கூட என்னோடய பாடியை காமிச்சதில்ல, நீ பார்க்குறியா அப்படின்றாரு. அது ஒன்று தெரியுமா, நம்ம ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்யூச்சரில் வரப்போகிறவங்க கிட்ட தான் இப்படி காமிப்பாங்களாம். ஸோ நீ எனக்கு காமிச்சிருக்கனா, அப்போ நீ தான் என்னோட, அது மட்டும் நீ நான் லைஃப்லேயே நினச்சி பார்த்துறாத, நான் எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா, அதுவும் இல்லாமல் நீ ஒன்றும் என் ஃப்யூச்சர் கிடையாது, என் ஃப்யூச்சரில் ஒரு பொண்ணு வருவா, அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா, ஆனால் நீ மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி வி சொல்கிறாரு. அப்படியா நான் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வியவே சுற்றி சுற்றி வராங்க. தென் போடா எனக்கு டயர்டாச்சுன்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே போய் நின்றுட்டுருக்காரு. அப்போதைக்கு தலைலாம் நனைஞ்சிருக்கும்ல, ஸோ ஹேரெல்லாம் அப்படியே ஃப்ளிப் பண்ணிச்சாரு. வி அப்படியே திரும்பி பார்க்காரு, காற்றுல அப்படியே ஹேர்லாம் அப்படியே ஆடிட்டுருக்கு. தென் ஜேகேவோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெய் மருந்து பார்த்துட்டே இருக்காரு வி இப்படிலாம் பார்க்குறாருன்றத ஜேகே நோட் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்றாரு. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி ஏறுறாரு. ஐயோ வி நீ ஏன்டா அவனை போய் பார்க்குற, அவன் ஒன்றும் நமக்கான ஆள் கிடையாது, நீ திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு. தென் ஷர்ட் அப்படியே காஞ்சிருச்சு போல், அப்படியே பறந்துடுது காற்றுக்கு. அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு வி போகிறாரு. ஐயோ ஷர்ட் பறந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஹெல்ப் பண்ணலான்னு போகிறாரு. கரெக்டாக அது ஜேகேவோட கையில் வந்து மாட்டிக்குது. அதை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்க ஜேகேவை பார்க்காம வி அப்படியே ஜேகே மேலே மோதிடுறாங்க. தென் வி ஜேகே இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கவும் வியோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுது. ஜேகே இதை நோட் பண்ணிவிட்டேன். என்ன வெக்கப்படுறியா என்ன பார்த்தா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வி டக்குன்னு கண்ணை மூடிக்கிறாரு. இப்படி ஓப்பன் பண்ணுறாரு, ஜேகேவோட ஆப்ஸ் தெரியுது. அதை பார்த்துட்டு கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. உனக்கு என்னோடய ஆப்ஸை பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு. அப்போது நான் கீழே பண்ணலை, அதே மாதிரி மறுபடியும் ஒன்று கொடுக்கவா அப்படின்றாரு. எனக்கெல்லாம் ஒன்று தேவையில்லன்னு சொல்லிட்டு வி டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே போயிடுறாரு. தென் வி இப்படி போகிறது பார்த்துட்டு ஜேகே சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. தென் 2 பேருமே கேன்டீன் போகிறாங்க. அப்போது வீக்கு பயங்கரமாக பசிக்குது. இதை பார்த்துட்டு ஜேகே நீ உட்காரு, நான் போய் உனக்காக வாங்கிட்டு வரேன் அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எனக்கு என்னோட செல்ஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு வியும் போகிறாரு. தென் 2 பேருமே எங்களுக்கு பசிக்குதுன்னு போய் நிற்கிறாங்க. பட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா, வேணா ஸ்நாக்ஸ் தான் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே சொல்லு அப்படின்றாங்க. நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு சாப்பிட கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு திரும்பிக்கிறாரு.
அப்போது கரெக்டாக வியோட வயிற்றுலேருந்து சவுண்டு வருது. இதை பார்த்துட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. உனக்கு வேணாட்டி போ, நான் சாப்பிட போகிறேன். ஓ அதுக்கு தானா, சரி இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் 2 பேருமே கிளாஸ்க்குள்ளே போகலாமா வேணான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ கிளாஸ் சார் பார்த்துடுறாரு. என்னடா ட்ரெஸ் எல்லாம் காய வச்சிட்டிங்களா என்ன அப்படின்றாங்க. ஆமாம் சார் சார் பட் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தரீங்களா அப்படின்றாங்க. எதுக்குடா சார், நாங்கள் அப்படியே இது காய வைக்கிறதுல லன்ச் பண்ணவே மறந்துட்டோம் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறீங்க, இன்னும் சாப்பிடவே இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்குறேன். சார் நான் வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்தேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி எடுத்துகிட்டு போய் 2 பேர் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. தென் ஜேகே பேக்லேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வியை கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன நீ சின்ன பையன் மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு வி கேட்குறாரு. ஏன் சின்ன பையனுங்க மட்டும்தான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணுமா, எனக்கும் பசிக்கும். நான் ரொம்ப படிப்பேனா, அதனால் எனக்கு அடிக்கடி பசி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் ஏன் சின்ன பையன் கிடையாது, நீயும் தான் சின்ன பையன். என்ன சொல்கிற, நீ கூட தான் குட்டி குட்டியாக டாய்ஸ்லாம் சேர்த்து வைக்கிறியே அப்படின்னு சொல்லி ஜேகே சிரிக்கிறாரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்றாங்க. ஏன், ஏன்னா இதை நான் சின்ன வயசுலேருந்து சீக்கிரட்டாக வச்சுட்ருக்கேன். என்னோடய சிஸ்டருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். பட் அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா அப்படின்றாங்க. அப்போ உன் சிஸ்டர் சொல்லிட்டா, அவள் சொன்னானா அவள் அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி உன் சிஸ்டர் எப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு தேவையில்ல, வேலையை பாரு அப்படின்றாங்க. தென் ஜேகே அதை எடுத்து கொடுக்குறாங்க. நான் ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சேன், பட் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு வி கேட்குறாரு. அது என்னன்னு தெரில, எனக்கு அவங்க அம்மா திடீர்னு நீ கொடுத்து விட்டாங்க. ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு தெரியும் போல் திடீர்னு இப்படி சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு அதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படி கூட இருக்கலாம், பார்த்தியா ஃப்யூச்சர் கூட நம்ம சேரணும்னு நினைக்கிது அப்படின்னு ஜேகே நினைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கும் அப்படின்னு வி சொல்கிறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிடு அப்படின்றாரு. தென் 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகே தென் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ் ரூம்க்கு வராங்க. சரி என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் செம்ம பசி, அதான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் வச்சியே இல்லையாடா. சார் அவனும் தான் சாப்பிட்டான், என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு வி கேட்குறாரு. சரி உள்ளே போங்க அப்படின்றாங்க. தென் எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. தென் சார் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. தென் ஸ்கூல் முடிஞ்சிருது. ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பிடுறாரு. வி பார்த்துட்டே இருக்காரு ஜேகேவை. என்ன இவன் ஒம்பளுப்பான், அடிக்கடி பேசுவான், இப்போ என்ன சொல்லாமல் கூட போகிறான் அப்படின்னு வி பார்த்துட்ருக்காரு. ஐயோ வி, நீ ஏன் அவனை பற்றி நினைக்கிறான், அவன் எப்படியே போயிட்டு போதனா போகலான்னு சொல்லிட்டு வி அப்படியே போகிறாரு. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறாங்க. என்னடா இவன் கிளம்பும்போது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான் நம்மளை பார்த்து, இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போகிறான். டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் வியை போய் கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. என்னடா விடுங்கடா அப்படின்றாரு. ஏன்னா வீக் அப்படியே ஜேகே பண்ணதான் ஞாபகத்துக்கு வருது, அதனால் தள்ளி விட்டுறாரு. ஏன்டா இன்னைக்கு ஒரு நாள் தான் அவன் கூட இருந்தான், அப்படியே மாறிட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ நான் கொஞ்சம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சாரிடா அப்படின்றாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஒரு வேளை எனக்கு எதுவும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கருமம் அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லைடா, அவன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தானா. ஏன்னா அவன் உன் பின்னாடி சுற்றினானா, நீ தான்டா அவன் பின்னாடி சுற்றின அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒன்றுடா, அவன் என் கூட இருந்தான். ஸோ சும்மா எனக்கு அப்படியே நீங்களும் வேறு பிளேஸ் போயிட்டீங்களா, என்னமோ அவன் கூடயே இருக்க மாதிரி தோணுச்சுடா, அதான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பத்தியா இன்னைக்கு ஒரு நாளே இப்படி பண்ணுறியே, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீ அவனோட கண்ட்ரோல்லே வந்துடுவ போலையே, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் என்னதான் இருந்தாலும் அவன் இப்போ வந்த வேண்டாம், நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, உங்களை போய் நான் அப்படியே விட்டு கொடுப்பேன் சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஆமாம் அவெல்லாம் யாரோ, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் அப்படியே வந்துடுறானுங்க. தென் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க சிஸ்டர் முன்னாடி நின்று வியை மறைச்சிட்ருக்காங்க. இப்போ நீ எதுக்கு என்ன மறைச்சிட்ருக்க. அண்ணா நீ உன் கூட ஒரு பையன் கூட போனானே, இது வரைக்கும் நீ எல்லா படித்த ஸ்கூல்லையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, அவனுங்க எல்லாமே மொக்கையாக இருப்பானுங்கண்ணா, இவன் தானா அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கான். என்ன சொல்கிற, என்னோட ஹேண்ட்ஸமா. ஆமாண்ணா நீ செகண்ட் தான், அவர் தானே ஃபஸ்ட்டு, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தாருண்ணா அப்படியே. ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போ, இல்லாட்டி அம்மாட்ட சொல்லி வச்சுருவேன். அம்மா இவளை பாருங்கம்மா. ஆமாம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே போயிடுது. தென் ஜேகே வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அம்மா ஜேகே பார்த்துட்டு, என்னடா எனக்கு ஸ்கூல் எப்படி போச்சு. அம்மா நல்லா தான் போச்சு அப்படின்றாங்க. நான் கூட பயந்துட்டேன்டா நீ அங்கேயும் போய் எவனையாவது அடிச்சிருவியோன்னு. அம்மா அது இப்போ தானே போயிருக்கேன், போக போக பார்க்கலாம் அப்படின்ச்சாரு. என்னடா இப்படி சொல்கிற. இல்லைம்மா நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இது வரைக்கும் போன ஸ்கூலில் போனேன் வந்தேன் அப்படிதாம்மா இருந்துச்சு, இப்போ தாம்மா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றாரு. என்ன சொல்கிற, உனக்கு ஃபன்னாக போச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தயவு செஞ்சு சண்டை மட்டும் போட்டுறாத அப்படின்றாங்க. சரிம்மா இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவியை நினச்சிட்டு உள்ளே போகிறாரு.
தென் ஜேகேக்கு ஒரு குட்டி தம்பி இருக்காங்க. அவங்க ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. "அண்ணா இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? இன்னைக்கு ஏதாவது ஹீரோ வேலை பார்த்தியா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைடா, இன்னைக்கு அண்ணன் தான் ஹீரோ தெரியுமா? அதுவும் இந்த மாதிரி ஃபைட்டிங் ஹீரோ இல்லை, ரொமான்டிக் ஹீரோ" அப்படின்றாங்க. "அண்ணா என்ன என்கிட்ட இவ்வளோ பேசுகிற?" அப்படின்றாங்க. "உனக்கு தான் தெரியுமேடா நான் எதாக இருந்தாலும் உன்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு. ஆனால் ரொம்ப சின்ன பையனா நீ சொல்கிறியா அதை? நீ உன்னோட ஏஜில் அதான் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே" அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. "என்னடா 2 பேர் பேசுகிறீங்க?" அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. "ஐயையோ ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரூமுக்கு போகிறாங்க. "அண்ணா இங்கே பாரேன், இன்றைக்கி நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டோ சும்மா டாய் ஷாப் போனோமா, அப்போதைக்கு இந்த பென்சில் நான் வாங்கினேனே நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. "அண்ணா இதே மாதிரியே நான் உனக்கு ஒன்று வாங்கினேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஜேகேக்கு ஞாபகம் தான் வருது. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட பேக்குள்ளே வச்சுக்கிறாரு. "ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அண்ணா இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உனக்காக தான் வாங்கினேன், வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க. அப்போது ஜேகே வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு ஆர்வமாக முன்னாடியே வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் கரெக்டாக வராங்க. "என்ன நீயா இது? எப்பொழுதும் எங்கள் கூட அந்த பெஞ்சில் உட்காந்து வரப்போகிற எல்லாத்தையும் புள்ளி பண்ணிகிட்ருப்ப, என்ன முன்னாடியே வந்து உட்காந்துருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைடா எக்ஸாம்ஸ் வரப்போதில்ல, ஸோ நான் இனிமேல் படிக்கலான் இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஐயோயோ எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிரும் போல்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கானுங்க. "ஹே போங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. "ஆனால் நம்ம இன்றைக்கி எதுவுமே பண்ணலையே, நீ என்ன உட்காந்துட்ட இப்படியே? நீங்களும் இனிமேல் படிக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்கிறாரு. "என்னடா இவ்வளோ நல்ல பையன் ஆகிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தென் ஜேகே கிளாஸ்குள்ளே வராரு. போய் பெஞ்சில் உட்காராரு. எல்லாருமே ஜேகே வரதை பார்த்தோன்னே அவங்கவுங்க பிளேஸில் போய் உட்காந்துக்கிறாங்க. தென் ஜேகே ஒரு பிளேஸில் உட்காராரு. அப்படியே ஹாப்பியாக இருக்குது, மூஞ்செல்லாம் அப்படியே ஸ்மைலாக இருக்குது. "என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்ப போல்" அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. "அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பொழுதுமே ஹாப்பியாக தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஜேகே அவரோட பேக்குள்ளே இது தேடிட்டுருக்காரு. "என்ன தேடிட்டுருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சில் பொம்மை போட்ட பென்சிலை எடுத்து வீக்கு கொடுக்குறாரு. "என்ன இது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இது நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்றாரு. "எனக்காகவா? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் தான் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதில்ல" அப்படின்றாரு. "அதான் அந்த பாக்ஸில் பார்த்தேனே" அப்படின்றாரு. "எனக்கு ஒன்றும் வேணாம்" அப்படின்றாங்க. "சரி இது உனக்கு வேணாமா? இதை போய் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. "இல்லை இல்லை உட்காருன்னு" சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு. "அத்தை நீ எனக்கே கொடு" அப்படின்றாரு. "இப்போ தான் யாரோ வேணான்னு சொன்னாங்க." "இல்லை இல்லை அது எனக்கு வேணும் கொடு" அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். இதை பார்த்துட்டு ஜேகேக்கும் அவ்வளோ சந்தோஷம். "என்னடா இவன் இது கொடுத்ததுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கானே, அப்பா இவன் உண்மையாலுமே ஒரு குழந்தை தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலையும் பார்க்குறாரு, வியோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் பார்க்குறாரு. இவர் சிரிச்சுட்டே, "ஆமாம் நீ இப்போ எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன ஃப்ரெண்ட்ஸா? உன் கூடலாம் என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது." "சரி விடு, அப்போ பார்ட்னர்ஸ் ஆகலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன பார்ட்னர்ஸ் ஆகலாமா?" "இல்லை இல்லை டெஸ்க் பார்ட்னர்ஸ் ஆகலாமா?" அப்படின்னு கேட்டேன். "அதான் ஆல்ரெடி நம்ம டெஸ்க்மேட்டாக தானே இருக்கோம்" அப்படின்றாங்க. "சரி போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பிக்கிறாங்க. தென் சார் கிளாஸ் எல்லாம் நடத்திட்டுருக்காரு. அப்போதைக்கு ஒன்று புரியலை. சார்கிட்ட கேட்க ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஜேகே கூப்பிட்டு, "எனக்கு இது புரியல, சொல்லிக் கொடு" அப்படின்றாரு. ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்குறானே, சொல்லிக் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஜேகே யோசிச்சுட்ருக்காரு. பட் இருந்தாலும் அப்படி சொன்னனால கொஞ்சம் ஜேகே கோவமாக இருக்காங்க. "அதெல்லாம் என்னால் முடியாது, நீ போய் சார்கிட்டே கேட்டுக்கோ" அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. என்னடா இவன் நம்ம கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை நான் இவன் கூட ஃப்ரெண்டாக வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. தென் ஜேகே அன்றைக்கி ஃபுல்லாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இன்டர்வல் வருது, அப்போயும் பேச மாட்டேங்கிறாரு. இன்டர்வல் விட்டோன்னே ஏஞ்சி போய் வரனாலன்னு புக் எடுத்து படிக்கிறது அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. தென் லன்ச் அவர் வருது. அப்போ கேன்டீனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகேவும் கேன்டீனில் போய் உட்காந்துருக்காரு. ஜேகே தனியாக உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு கூட்டிகிட்டு வந்துட்டு பக்கத்தில் உட்காராரு. இவங்க உட்காந்த உடனே ஜேகே ஏஞ்சி வேறு பிளேஸ்க்கு போய் உட்காந்துடுறாரு. ஜேகே இப்படியே அவாய்ட் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்க அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. "எனக்கு என்னமோ இவனுக்கு ஜேகேவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தான், அந்த ஒரு நாள் அவன் கூட பழகுனதுக்கே அவன் அவ்வளோ மாறிட்டான். இப்போ இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் இப்போ பாரு நம்ம தான் இப்போ கஷ்டப்படுறான். இது ஜேகே ஒரு வழி பண்ணண்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ அங்கே இல்லை. "எவ்வளோ தைரியம் தான் நீ என் ஃப்ரெண்டை எப்படி ஹர்ட் பண்ணுவேன்?" அப்படின்றாங்க. "நான் எப்போ உன் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணேன்?" அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. "அவன் எவ்வளோ சோகமாக இருக்கான் தெரியுமா?" அப்படின்றாங்க. "அவன் சோகமாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ அவனை ஏதாவது திட்டினியா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ஒன்றும் அவளை திட்டலடா. அவன் திட்டினோன்னே அழுகிறதுக்கு அவன் என்ன குழந்தையா?" அப்படின்றாங்க. "உனக்கு தெரியாதுல்ல, அவன் உண்மையாலுமே ஒரு குழந்தை மாதிரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. "ஒன்று தெரியுமா, இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. கூட தான் அப்போ நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானேன்.
அவன் கூட அன்றைக்கி நான் ஒரு நாள் பேசலை. அவன் எவ்வளோ ஹர்ட் ஆனான் தெரியுமா? அவன் அப்படியே அழுதுட்டான். என்னோட ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஆள் நீ தான்டா, நீ ஏன்டா அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே குழந்த மாதிரி அழுதான். எனக்கு அதுக்கப்புறமே தான் அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு, இவனை வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாமே கேங் ஆனோம். எங்களில் ஒருத்தர் பேசலைனாலும் அவன் அவ்வளோ ஹர்ட் ஆயிடுவான். பட் அவன் உன்ட்ட ஒரு நாளே அப்படி என்னத்தை பார்த்து மயங்கினான்னு தெரில, நீ இப்படி பண்ணுற. அவன் மட்டும் அழுதான், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நீ தான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாரு. தென் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கிளாஸ் ரூமுக்கே வரலை. அப்போ சாரு ஜேகேவை பார்த்து, என்னடா உன்னோட டெஸ்க்கு மட்டும் இங்கே வரலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சார் எனக்கு தெரியாது அப்படின்றாரு. என்ன தெரியாதுன்னு சொல்கிற, நான் உன்னை பார்த்துக்க சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருங்க, நான் இவங்க கூட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சார் கூப்பிடுறாரு. அப்போ தான் ஜேகே கிட்ட சொல்கிறாங்க, அவன் வேறு யாரும் இல்லை, என்னோட பையன்தான் அப்படின்றாங்க. என்ன சொல்லிட்டீங்க சார்? ஆமாம், அவன் கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பான். அவன் சிஸ்டர் தான், இவளை கூட பார்த்துப்பான். அவன் படிப்பான், ஆனால் சூப்பராக எல்லாமே பண்ணுவான். கொஞ்சம் சைல்டிஷான கேரக்டரு. அவன் யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டான். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுனா அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுச்சு நீ அவன் கூட நல்லா ஃப்ரெண்டாக இருப்பேன்னு. பட் அவன் கூட பழகிட்டான். ஆனால் நீ அவன் கூட பேசலன்னு நினைக்கிறேன். அதான் உன் பக்கத்தில் உட்கார முடியாமல் அவன் வெளியே எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். என்னால் இப்போ கிளாஸை விட்டு வெளியவும் போக முடியாது. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்றாரு. என்ன சொல்லுங்கள் சார்? அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவன் ரொம்ப அழக்கூடாது. அழுதானா அவன் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க சார்? என்னெல்லாம் ஞாபகம் வச்சுப்பான்? எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் தெரியும். பட் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் மறந்துடுவான். ஜேகேக்கு அப்போ தான் புரியுது, ஐயோ அப்போ நான் கிஸ் பண்ணது, அப்புறம் நான் அவன் கூட ஒன்றா இருந்தது எல்லாத்தையும் மறந்துடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு, சார் இருங்க வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. ஜேகே அப்படியே தேடிட்டே போயிட்டுருக்காரு. வீன்னு பயங்கரமாக கத்துறாரு. பக்கத்தில் கிளாஸ்லாம் இருக்கவும் சார்லாம் வந்து மிரட்டுறாங்க. என்ன பண்ணி இப்படி கத்திட்டுருக்க அப்படிங்கும்போது, சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிடாரு. அப்போ தான் அங்கே இருக்க ப்ளே கிரவுண்டை பார்க்குறாரு. தனியாக உட்காந்துட்டு அழறாரு. ஐயையோ! இவன் அழுதுட்டுருக்கானா? இவன் என்னை மறந்துடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு பயத்தில் ஓடி போய் வீன்னு கூப்பிடுறாங்க. டக்குன்னு திரும்புகிறாரு. அப்படியே மறந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நின்றுட்டுருக்காரு. டேய் நீ என்னை மறந்துட்டியா? என்னை சாரிடா, என்னை மன்னிச்சிரு. நான் இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன். உன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். உன் கூட மட்டும்தான்டா இருப்பேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடா. நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். அந்த பொம்மைலாம் இருக்குல்ல அதை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நானே உனக்காக சமைச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். ப்ளீஸ். ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. என்னை மறந்துட்டியா? ஐயோன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீ ஃபஸ்ட்டு யார்? என்னை விடுன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ்டா என்னை நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ வந்தோடனே என்கிட்ட சண்டை போட்ட, நம்ம 2 பேரும் கூட பாத்ரூமில். ஐயோ வாயை மூடு அப்படின்றாரு. ஏன்டா அப்படி சொல்கிற? கேர்ள்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க பாரு. இப்போ நீ எதுக்கு என் வாயை மூட சொன்ன? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. நீ இப்படி பண்ண என்ன உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கீழே இருக்க பாலை தூக்குறாரு. அதை பார்த்துட்டு குடுன்னு ஓடுறாரு. நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறாரு. தென் அப்படியே ஆடிட்டோரியம்குள்ளே போகிறாரு. இவன் எதுக்கு ஆடிட்டோரியம்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே துரத்திட்டே போகிறாரு. தென் அங்கே வந்து வாட்ச்மேன் வராங்க. என்ன ஆடிட்டோரியம் இன்னும் திறந்தே இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே இருட்டாயிருது. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே உட்காந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கேட்குறாங்க. ஜேகே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. நீ எங்கே இருக்கன்னு சொல்லு அப்படின்றாங்க. அப்போ டக்குன்னு கேமராவை எடுக்கிறாரு. அதை எடுத்து அப்படியே டார்ச் லைட் மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே ஜேகே அப்படியே வேர்த்து போய் பயத்தில் உட்காந்துருக்காங்க. ஆமாம் உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ பயந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போது டக்குன்னு ஜேகேவோட செஸ்ட்டில் கையை வைக்க பார்க்குறாங்க. அப்படியே ஹார்ட் பீட் பயங்கரமாக இருக்குது. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போது அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ஜேகே. தென் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஜேகேவை. சரி நான் உன் கூட இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. இப்போ ஜேகேவும் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போது டக்குன்னு அவரோட மொபைலை எடுத்து ஜேகேவும் இப்படி இருக்கிறத பார்த்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. ஜேகே அப்படியே பயத்துலையே மேலே படுத்து தூங்கிடுறாரு. அவரை எழுப்பவும் மனசில் இவன் தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. தென் அப்படியே தூங்கிடுறாரு. தென் வியோட அப்பாவும் ஜேகேவோட வீட்டில் அவங்க அம்மாவும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேருமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜேகேவோட மொபைல் அப்படியே கிளாஸ் ரூமில் ரிங் ஆகிட்டுருக்கு. நம்ம வியோட மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ டெட் ஆகிடுது.
ஐயய்யோ! என் பையன் எங்கே போனான்னு தெரியலையே! ஒரு வேளை மறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படியே ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டுருக்காரு. அப்போ தான் ஜேகேவோட அம்மாவும் ஸ்கூலுக்குள்ள வராங்க. என் பையன் எங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வியோட அப்பா கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க ஜேகேவோட அம்மாவா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நான் ஜேகேவோட அம்மா தான். என் பையன் எங்கே போனான்னு தெரில. என் பையன தேடி தான் அவன் போனான். இப்போ எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்லிட்டு, அதான் நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு வியோட அப்பாவும் சொல்றாங்க. தென் 2 பேருமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் சார் அப்படின்றாங்க. சொல்லுங்க. என் பையனுக்கு இருட்டுனா பயம். அதனாலவே அவன் சீக்கிரம் வந்துருவான். பட் இவன் இன்னும் இவ்வளோ நேரம் வரல. அதனால தான் நான் பயத்தில் தேடி இங்கே வந்தேன். ஏன்னா உங்கள் பையனுக்கு இருட்டுனா பயமா? எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் இவர் ஆடிட்டோரியம் ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு போகிறாரு. பார்த்தா பூட்டியிருக்கு. அப்போ வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி அந்த கீ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆடிட்டோரியம்க்குள்ள லைட்ஸ் இல்ல தானே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஆமாம். ஐயோ! அப்போ அவன் உள்ளே இருந்தானா அவன் பயந்துருப்பான் இந்நேரம் அப்படின்றாங்க. இல்லை இல்லை ஃபீல் பண்ணாதீங்க. கூட தான் இருப்பான் அப்படின்றாங்க. இருந்தாலும் அவன் பயமாக இருக்கும்ல, அவனுங்க கையில் ஃபோன் கூட இல்லை அப்படின்றாங்க. ஆமாம் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக வாட்ச்மேன் வராரு. பட் உள்ளே இருக்கானா என்னன்னு தெரியலையே. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜேகே வியோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அம்மா அப்பா 2 பேரும் வராங்க. என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு கத்துறாங்க. அப்போது அம்மா பார்த்துட்டு அமைதியாக இருங்க அப்படின்றாரு. என்ன அமைதியாக இருக்கணும்? ஆமாம், அவன் பயத்துலேயே தூங்கிட்டான், கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்றாங்க. இப்போ நான் அவனை எப்படி தூக்குவேன் அப்படிங்கும்போது, நானே அவனை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஜேகேவை அப்படியே தூக்கிட்டே போகிறாங்க வெளியே. அப்படியே அவங்க அப்பாவோட காரில் தூக்கி ஜேகேவை உட்கார வைக்கிறாங்க. அப்போ டக்குன்னு ஜேகே முழிக்கிற மாதிரி இருக்க. ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விட்டு போயிடாத நீ என் கூடயே இரு, நீ என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே கத்துறாங்க. இல்லை இல்லை நீ தூங்க, நான் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தென் ஜேகேவோட கையை பிடிச்சிக்கிறாரு. என் பையன் எவ்வளோ பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் ஜேகே வீட்டில் போய் ஜேகே விட்டுடுறாங்க. தான் ஜேகேவை அப்படியே தூக்கிட்டே உள்ளே வராரு. அப்போ நம்ம ஜேகேவோட பிரதர் ஓடி வந்து, அம்மா அம்மா அண்ணாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒன்றும் இல்லை, அண்ணா அப்படியே தூங்கிட்டாங்க. நம்மளோட அண்ணா தான் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அப்போது தம்பி தான் உள்ளே போய் ஜேகேவோட ரூமை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ தம்பி படுக்க வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போது எங்கள் அண்ணா மயக்கம் போட்டாங்க. எங்கள் அண்ணா தான் ஸ்லீப்பிங் பியூட்டி. நீங்கள் தானே அவரை ப்ரொடெக்ட் பண்ணீங்க, அப்போ நீங்கள் தானே ஹீரோ. எங்கள் அண்ணா அன்றைக்கி சொன்னாங்க, இனிமேல் நான் ஃபைட்டிங் ஹீரோ இல்லைடா, நான் ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னாங்க. அப்போ அது உங்களால் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்குறான். என்னடா நீ பேசுகிற, உங்கள் அண்ணன் இப்படிலாம் சொன்னானா? ஆமாம் அன்றைக்கி ரொமான்ஸ் நடந்துச்சுன்னு ஏதோ சொன்னான். என்னடா சின்ன பையனி உன்கிட்ட இப்படி சொல்லியிருக்கானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து மறைக்கிறாங்க. என்ன நீங்கள் எங்கள் அண்ணாவை பார்த்து மறைக்கிறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. இவன் என்ன சொல்லி தொலைஞ்சான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜேகேவோட பிரதர் ஓடுறாரு. என்ன அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லு? எங்கள் அண்ணாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம் நீங்கள் தான் எங்கள் அண்ணாவை பார்த்துக்கணும். எங்கள் அண்ணன் பயங்கரமாக கோவப்படுவான், பட் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுனா அவன் உயிரவே கொடுப்பான், அந்த மாதிரி பார்த்துப்பான் தெரியுமா? என்ன அப்படி தான் பார்த்துப்பான், நீங்களும் அவனை பார்த்துக்கோங்க சரியா அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நான் பார்த்துப்பேன், பட் வெளியே போனால் அவனை யார் பார்த்துப்பா சொல்லுங்கள், நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரியா? சரி சரி நான் பார்த்துக்கறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது அவங்க அப்பா பார்த்துட்டு, ஹேய் நீ எதுக்கடா இப்போ தேவையில்லாமல் ஆடிட்டோரியம்குள்ளே போன அப்படின்றாங்க. அப்பா நான் வேணும்னு போகலப்பா. சரி நீ வேணும்னு போகலன்னு தெரியுது, அங்கே போய் என்ன பண்ண? இல்லைப்பா நான் சும்மா உள்ளே போனேன், அப்போ இவன் என்னை தேடிட்டு வருவான்னு எனக்கு தெரியாது, இவன் வந்துட்டான். அந்த வாட்ச்மேன் தான்ப்பா அந்த வேலையை பார்த்து விட்டது, அவருக்கு இருக்குப்பா நாளைக்கு. என்னடி வாட்ச்மேன் மேலே பழிய போடுற, பண்ணதெல்லாம் நீ என்ன அவளை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு அப்பா. அப்பா நீங்கள் ஏன் அண்ணனை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வராங்க. அண்ணா அண்ணா உன் கூட அந்த ஜேகே இருந்தாராமே, நீ தான் தூக்கிட்டு போனியாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? வேற ஒன்றும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய் உன்னால் தாண்டா ஜேகேக்கு இப்படி ஆச்சு, என்னப்பா சொல்கிறீங்க? அவனுக்கு இருட்டுனா பயம்டா, அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. என்ன ஜேகேக்கு இருட்டுனா பயமா? அதனால தான் அவன் அப்படி இருந்தானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரிப்பா இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. உடனே ஒரு ஆள் பார்த்துக்கணும், நீ அவனை பார்த்துக்கிறியா அப்படின்றாரு. அப்பா என்னப்பா, என்னை பகல்லலாம் நீங்கள் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, உங்களுக்கே தெரியும்ல. ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. தென் அப்பா கீழே போயிடுறாரு. சரிடா நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா மேலே போ அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காரு. அவன் கொஞ்சம் பயந்து போயிருக்கான். ஸோ நீ போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு வியோட அம்மா கிட்ட வியோட அப்பா சொல்கிறாரு. தென் வியோட அம்மா வீக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தென் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங்
ஜேகே கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பட் அவரால் முழிக்கவே முடியல. அப்போ தம்பி ஓடி வந்து, அண்ணா கண்ணு முழிச்சிட்டியா, இங்கே பாரேன், நீ சரியாகணும்னு சொல்லிட்டு உனக்காக நான் என்னோட டாய் காட் கிட்டலாம் ப்ரே பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாய்ஸ் எல்லாம் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா டாய்ஸையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் எந்திரிக்க முடியல. என்னாச்சுன்னா ஏஞ்சிப்பா விளாட்லான்னு சொல்லிட்டு பிரதர் கூப்பிட்றாரு. அப்போ தான் அப்படியே இரும்புறாரு. அண்ணா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா செம்மையாக ஃபீவர் அடிக்குது. அண்ணா நீ படுத்துரு, நான் போய் என் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹே ஒரு நிமிஷம் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆமாம் நான் நேற்று கிளாஸ் ரூமில் இருந்தேன், நான் எப்படிடா இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா அவனுக்கு ஒன்று தெரியுமா, நீ தான் ஸ்லீப்பிங் பியூட்டி, உன்னோட ஹீரோவை பார்த்துட்டேன் அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? ஆமாண்ணா உன்னை நேற்று ஒருத்தர் தூக்கிட்டு வந்தா தெரியுமா, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க. நான் சொன்னேன்ல ஒரு ஸ்டோரி, அதில் இருக்க ஹீரோ மாதிரியே இருந்தாங்கண்ணா. அப்படியே இப்படியே உன்னை தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா. என்னடா சொல்கிற? நான் வேணால் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேர்ள் டாய் பொம்மை இருக்கும், அதை எடுத்துகிட்டு அப்படியே தூக்கிட்டே வராரு. அண்ணா இப்படி தானே உன்னை தூக்கிட்டு வந்தார், நான் தான் உன்னோட டோரை ஓப்பன் பண்ணி விட்டேன், அவர் தான் உன்னை வந்து போட்டார் தெரியுமா அப்படின்றாரு. என்னடா போட்டானா என்ன? இல்லைண்ணா அது எனக்கு சொல்ல தெரில, அந்த ஹீரோன் அப்படியே அழகாக படுக்க வைப்பாங்கள்ல ஹீரோ, அந்த மாதிரி படுக்க வச்சாருண்ணா. என்னடா என்ன நடந்துச்சு வேறு அப்படிங்கும்போது, அப்புறம் நீ அவரை ஏதோ ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தில்ல, அதெல்லாம் சொல்லி வச்சுட்டேன் அவர்கிட்ட, ஏன்டா அது போய் அவன்கிட்ட சொன்னேன் அப்படிங்கும்போது, ஆமாண்ணா அவர் தானே உன்னோட ஃப்யூச்சர் அப்படின்றாரு. என்னடா சொல்லிகிட்ருக்க? அண்ணா எனக்கு தெரியும் நீ நடிக்காதா. அப்போ லைட்டாக ஜேகே சிரிக்கிறாரு. பட் இருந்தாலும் முடியல. நீ ரெஸ்ட் எடுண்ணா, நான் போய் அம்மா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. தென் அம்மா வந்து பார்க்குறாங்க. அப்போது ஃபீவர் ரொம்ப இருக்கவும் நீ இன்றைக்கி ஸ்கூல்லாம் போவேனா லீவ் போடுன்றாங்க. அம்மா இல்லைம்மா நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ லீவ் போடு, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. தென் அம்மா செக் பண்ணி பார்த்துட்டு, உனக்கு என்னடா இவ்வளோ ஹை ஃபீவர் அடிக்குது, நீ ஸ்கூல்லாம் போவேனா, ஒழுங்காக ரெஸ்ட் எடுன்னு சொல்லிவிட்டு டேப்லெட் அப்புறம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. அப்போது ஜேகேவால் எடுக்கக்கூட ஸ்ட்ரென்த் இல்லை. சரி இரு நானே உனக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பையன் உட்காந்து அழகாக ஊட்டி விட்டுட்ருக்கான். ஏன்டா நீ இன்றைக்கி ஸ்கூல் போகலையா? அண்ணா நான் இன்றைக்கி லீவ் போட்டேன் தெரியுமா, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு கோச்சுக்குமேடா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்துட்டு போதுண்ணா, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றாரு. என் மேலே உனக்கு இவ்வளோ பாசமாடா? ஆமாண்ணா நீ தான் என்னோட ஹீரோ அப்படின்றாரு. அப்போ அப்பாடா? அப்பாலாம் செகண்டுண்ணா, நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்றாரு. அப்போது ஹக் பண்ணலான்ட்டு போகிறாரு. இல்லை நீ அங்கே இரு அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், எனக்கு ஃபீவர் அடிக்குதில்ல, அப்போ உனக்கும் வந்துடும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஜேகேயோட மடியில் வந்து உட்காந்து அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்காரு. அப்போது ஜேகே லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அண்ணா நம்ம என்னடா சொல்லு அப்படின்றாங்க. உன்னோட பார்ட்னரை பார்க்க முடியல நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏன் அப்படி கேட்குற? ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஃபீலிங்காக இருக்குண்ணா, என்னோடய க்ரஷ்ஷை பார்க்க முடியல அப்படின்றாங்க. டேய் ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. தென் அந்த இடத்துலேருந்து அந்த குட்டி பையன் போயிடுறான். இப்போது கிளாஸ் ரூமில் அவ்வளோ ஆர்வமாக வந்துட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காரு. அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஜேகே அப்படி சொன்னது, இவர் கையை பிடிச்சது, இவர் தூக்கிட்டு போனது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. தென் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து, என்னடா இன்றைக்கி நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துக்க அப்படியே இமேஜினேஷனில் இருக்கார். அப்போது கரெக்டாக சார் உள்ளே வராரு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் உன்னை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாங்க. எல்லாம் என்னன்னு கேட்கும்போது, இன்றைக்கி உங்கள் கிளாஸ்மேட்க்கு ஃபீவர், ஸோ அவன் இன்றைக்கி வரமாட்டான் அப்படின்றாங்க. யாருன்னு கேட்கும்போது, அதான் ஜங்குக்கு இருக்கான்ல, அவன் இன்றைக்கி கிளாஸ் வரமாட்டான் அப்படின்றாங்க. எல்லா மற்ற பேர்த்துக்கலாம் ஸோ அப்படியான்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. வீக்கு அப்படியே ஃபீல் ஆயிடுது. என்னால் தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சேட் ஆகிறாரு. அப்பா இதை நோட் பண்ணுறாங்க. தென் ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு வியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீ வேணா அவனை இன்றைக்கி போய் பார்த்துட்டு வாடா அப்படின்றாங்க. அப்பா நான் போய் பார்த்துட்டு வரட்டா, உண்மையாவா அப்படின்றாங்க. என்னமோ நான் இது வரைக்கும் நான் சொல்லி தான் நீ பண்ண மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போடா. அப்பா அதெல்லாம் ஒன்று வேணாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடங்க மாட்டாங்க, அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க. ஆமாம்மா அது என்னவோ உண்மை தான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றை மாதிரியே அருந்தவாளாக இருக்குங்க, நீ மட்டும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. பா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நானே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் போகும்போது ஜேகேக்கு ஃப்ரூட்ஸு டேப்லெட் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. தென் ஜேகே வீட்டுக்கு போகிறாரு. டோரை நாக் பண்ணுறாரு. உள்ளேருந்து குட்டி பையன் தான் வரான். ஹாய் நீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்றாங்க. டேய் நீ வேறு சைலண்ட்டாக இருடா, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிட போகுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போது ஜேகேவோட அம்மா வியை பார்க்குறாங்க. உள்ளே வாப்பா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே எப்படி ஆண்டி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான், ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், நீ வேணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்க்குறியா அப்படின்றாங்க. சரி ஆண்டின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. கரெக்டாக ஜேகே மேலேருந்து கீழே வராரு.
டேய் யாரடா வந்திருக்காங்க, யாரோ நோக் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அண்ணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கத்தியேறான். என்ன இவனோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஐயோ நீ வேற செவனே நிறுடா. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இவனை சும்மா ப்ரொடெக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்தல, அதனால இப்படி நினச்சிக்கிட்டான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அம்மா நார்மல் ஆயிடுறாங்க. தென் ஜேகே உட்காந்துருக்காரு, வி போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. இதெல்லாம் அம்மா நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அடிக்கடி இவனுங்க இப்படி பண்ணுறதெல்லாம். உனக்கு இப்போ எப்படி இருக்கு வி அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே தான், நீ இப்போ எப்படி இருக்கு ஜேகே அப்படின்றாங்க. நான் இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன். அப்போது வி ஜேகே தொட்டு பார்க்குறாங்க, பட் இன்னும் ஃபீவர் அப்படியே தான் இருக்குது. சரி ஜேகே நீ இப்போ என்ன போய் ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்தேன் அப்படின்றாரு. ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான். என்ன சொல்லு. நீங்கள் தானே ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அண்ணன் தான் ஸ்லீப்பிங் பியூட்டி தெரியுமா அப்படின்ற. அதெல்லாம் நேற்றே சொன்னியடா. அதெல்லாம் தெரியாது, நான் வேணா அவங்க 2 பேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்படின்றாரு. பார்த்தா ஒரு பொம்மை கேமராவை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறாரு. பட் அதில் ஒன்றுமே இருக்காதுல. ஆனால் எனக்கு உங்கள் 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படின்ற. அண்ணா ஆகும் மொபைலில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. தென் அந்த குட்டி பையன் போய் அப்படியே வி மாடியில் போய் உட்காந்துக்கிறான். அண்ணா உங்கள் மொபைலை கொடுங்க அப்படின்னு வாங்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி நம்ம ஃபோட்டோ தானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வி கொடுத்துடுவாரு. டக்குன்னு நம்ம குட்டி பையன் அவங்க 2 பேர்த்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அம்மா இந்த ஃபோட்டோ பாருங்களேன் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகேவோட அம்மா கிட்ட காட்டுறாங்க. ஜேகே இதோட அம்மா அதை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வியும் ஜேகேவும் ஹக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களா, அதை பார்த்துட்றாங்க. அப்போது டக்குன்னு ஃபோன் வந்த மாதிரி எடுத்து பேசிட்டு அப்படியே நார்மலாக வச்சிடுறாங்க. ஜேகே உனக்கு டயர்டாக இருக்கலாம், நாளைக்கு நீ ஸ்கூல் போகணுமா வேணாமா அப்படின்றாங்க. ஆமாம்மா போகணும். அப்போ போய் இன்றைக்கி ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. ஆமாம் ஜேகே நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு வி சொல்கிறாங்க. அப்புறம் நீ போய் ஜேகேவை பார்த்துக்கணும் சரியா அப்படின்றாங்க. ஓகேம்மா நான் போய் அண்ணாவை பார்த்துக்கிறேன், அதை விட எனக்கு வேறு என்ன வேலைன்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே ஜேகே கூட போயிடுறாரு. பட் வி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகும்போது வியவே பார்த்துட்டே மேலே போகிறாரு. அம்மாவுக்கு இதை பார்த்து இன்னும் அப்படியே டவுட் ஆயிடுது. தென் வியை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. நான் கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா அப்படின்றாங்க. சொல்லுங்கள் ஆண்டி. இனி நீ ஜேகேவை ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்குறேன்னா ஃப்ரெண்டாக மட்டும் பாரு, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. வீக் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இனிமே நீ இங்கே வராத அப்படின்றாங்க. எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வி சொல்கிறாரு. ஏன்னா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற? நான் அவனை ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிற ஏஜ் தான், நீ ஃப்யூச்சரில் மாறிடுவ. நீங்கள் எதை வச்சு நான் மாறிடுவேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இது டீனேஜ் வயசு, அது அப்படி தான் இருக்கும். நீ அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. நீங்கள் எதை சொல்லாதீங்க ஆண்டி, அதை அவன் சொல்லணும் அப்படின்றாங்க. ஏன்னா அவனுக்கும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவனும் தான் என்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு வி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னால் அவன் எதுனாலும் கேட்பான் அப்படின்றாங்க. வீக் அப்படியே கோவமாக வருது. அந்த இடத்துல அம்மாவை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீக் கிளம்பிடுறாரு. வீக் ஒரு மாதிரி கோவமாகவும் இருக்குது, சேடாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாரு. தென் வீட்டுக்கு போகிறாரு. அப்பா அவனை பார்த்துட்டு என்னடாச்சு இவ்வளோ சேடாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஏன் ஜேகேக்கு ரொம்ப முடியலையா என்னன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அவனுக்கு நாளைக்கு சரியாயிடும் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போய் ரூமில் போய் படுத்துடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வியால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜேகேவை பார்க்காம இருக்கிறத. ஸோ ஜேகேவோட வீட்டுக்கு போய் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது ஆண்டி தான் வந்து கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆண்டி ஜேகே எங்கே அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேன்ல உன்னை இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி, நீ திருப்பி எதுக்கு இங்கே வர, அவனோட லைஃப்பில் இனி நீ வராத அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, இது அவனே சொல்லட்டும் அப்படின்றாங்க. நீ அவன் லைஃப்பை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை அப்படின்றாங்க. எனக்கு இருக்கணும் தான், பட் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்றாங்க. சரி நான் வேணா அவன்கிட்ட சொல்கிறேன், நீ வேணா அப்படின்னு நினைக்கிற, ஆனால் அவன் நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேட்பான். நான் இப்போ உன்னை வேணான்னு சொல்லேன்னு வச்சுக்கவேன், அவனும் வேணான்னு சொல்லிடுவான், நீ பார்க்குறியா அப்படின்றாங்க. சரி நம்ம அவன்கிட்டே கேட்டுப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் அந்த குட்டி பையன் நின்று வெளியவே கேட்டுடுறான். தென் நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை துரத்தி விட்டுடுறாங்க. அப்போ கரெக்டாக ஸ்கூல் பஸ் வரவும் அந்த பையனை வேனில் ஏற்றி விட்டுடுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஜேகே வராரு. என்ன வி இங்கே வந்திருக்க, நான் உன்னை கூட்டு போகலான்னு தான் ஜேகே வந்தேன். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஜேகே வராரு. வி அம்மா சொன்னால் எதுனாலும் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்றாங்க. ஆமாம்மா நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டு தான், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்றாரு. அப்போது ஜேகேவோட அம்மா வி அப்படியே சிக்னல்லே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாங்க.
அப்போது நம்ம ஜேகே கிட்டே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வி கேட்குறாரு, அப்போ உங்கள் அம்மா எது சொன்னாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, நம்ம அம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க, அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நார்மலாக சொல்கிறாரு வேறு விதத்தில். பட் இதை வி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, சரிடா நான் கிளம்புறேன், நீ வேணால் ஸ்கூல் போ அப்படின்றாங்க. ஏய் நீ ஸ்கூல் வரியா ஏன் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நான் எனக்கு ஸ்கூல் வரல, எனக்கு ஏதோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி விடு ஜேகே, அவன் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான்ல, இப்போ நீ டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே லீவ் போட்ட, அவனும் லீவ் போட்டோம், நீ ஒழுங்காக ஸ்கூல் போ அப்படின்னு மிரட்டுறாங்க அம்மா. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, அவன் எனக்கு ஒரு டயர்டாக எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப அவன் வந்து என்னை பார்த்துக்கிட்டான்ல, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இல்லை நான் போய் அவனை விட்டுறேன் அப்படின்னு, நீ ஸ்கூல் போ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. தென் ஜேகே ஸ்கூல் கிளம்புறாரு. போகும்போது வியவே பார்த்துட்டு போகிறாரு. வி அப்படியே ஒரு மாதிரி சேடாக நடந்து வந்துட்டுருக்காரு. தென் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன் நீ ஸ்கூல் போகலையா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்றாரு. என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமாக பதறாங்க. ஒன்றும் இல்லைம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் தூங்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா நீ மேலே போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. தென் அம்மா வியை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேலே வராங்க. வி உள்ள வாஷ்ரூமில் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுறாரு. கத்தி கத்தி அழுதுட்ருக்காரு. ஐயோ என் பையன் இப்படி அழறான்னு சொல்லிட்டு டோரை வேகமாக ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ஓப்பன் பண்ணவே முடியல. வியூ உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. என் லைஃப்பில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டேப்பில் எல்லாத்துலேயும் கையை வச்சு அவரே இடிச்சிட்டு அழுதுட்ருக்காரு. தென் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அம்மாவால் இப்போ தான் கரெக்டாக ஓப்பன் பண்ண முடியுது. போய் உள்ளே போய் ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறாங்க. தென் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தென் அப்பாவுக்கும் கால் பண்ணுறாங்க. சொல்லு என்னம்மாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பையனுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அவன் ரொம்ப அழுறாங்க, எதை நினச்சி அழுதான்னு தெரில, அப்படியே மயங்கி விழுத்துட்டான், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ நான் இதை கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் அப்படியே ஃபோனை கீழே போட்டுடுறாரு. ஜேகே தான் அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அதில் வியோட அம்மான்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கனால என்னாச்சு இவர் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்காரு, ஒரு வேளை வீக் எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எல்லாம் அப்படியே அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு வேறு கிளாஸஸ் வர சொல்லிவிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தென் பக்கத்து கிளாஸில் இருக்க சார்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே இதை நோட் பண்ணிட்டு வெளியே போகலான்னு போகும்போது, ஏய் எங்கே நீ வெளியே போகிற, உள்ளே போன்னு சொல்லிட்டு உள்ளே துரத்தி விட்டுறாங்க ஜேகேவை. டாக்டர் வந்துட்டு வீக்கு அடிபட்டிருக்க இடத்துலலாம் கட்டு போட்டு விடுறாங்க. என்னாச்சு இவர் ரொம்ப அழுதாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என்னான்னு தெரில, அது பழையபடி அதே மாதிரி அழுதான், பட் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னான்னு கேட்கும்போது அவன் கையிலலாம் அடிபட்டிருக்கு பாருங்க அப்படின்றாங்க. ஆமாம் என்னாச்சு எதனால் இப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்கிறாங்க. தென் கரெக்டாக அப்பாவும் உள்ளே வராரு. என்னாச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக வராரு. என்னான்னு தெரிலங்க, அவன் திடீர்னு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதான், மயங்கி விழுந்துட்டான். நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், கையிலலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அப்புறம் தான் டாக்டருக்கும் உங்களுக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சேன். என்னோட பிள்ளைக்கு என்ன தான் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை அவன் எப்பொழுதும் போல தான் ரொம்ப அழுதா விழுந்துருவான்ல, அந்த மாதிரி தான் விழுந்திருக்கான். இவன் பழசு எதுவும் மறந்துடுவானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது ஜேகேவை மறந்துடுவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நினைக்கிறாரு. நீ என்ன ஜேகேவை மறந்துடுவானான்னு கேட்குறீங்க, என் புள்ள நார்மலானா எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் ஜேகே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்தான், கொஞ்சம் நல்ல பையனாக திருந்தினான். அப்படி யார் அந்த ஜேகே அப்படின்னு கேட்குறாங்க. அது அவன் ஒரு நாள் வருவான், நான் அவனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் நார்மல் ஆயிடுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐயோ வீக்கு என்னாச்சுன்னு தரலையே, நான் போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னலை பார்க்குறாங்க. ஓடிடலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த சார் வேறு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்காரு. வெளியே வேறு வாட்ச்மேன் பிரின்சிபல்ன்ட்டு வேறு இன்றைக்கின்னு பார்த்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில ஜேகேக்கு. நான் எப்படியாவது அவனை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி நம்ம லஞ்ச் ஹவரில் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காரு. அப்போ தான் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த இடத்துல பிரின்சிபல் வந்துடுறாரு. இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார். ஹேய் நீ ஜேகே தானே, என்ன பண்ணுறீங்க? இல்லை சார் இதோ இந்த காம்பவுண்ட் சுவர் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். பரவாயில்லையே நல்ல பையனாக தான் இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம் சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாங்க. சொல்லு. நம்ம எங்கள் கிளாஸ் சார் உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம் அவர் வேக வேகமாக எங்கேயோ போனார், அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ உங்கள் சார் மேலே கூட நீ இவ்வளோ பரிதாபப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி இரு நான் அவருக்கு என்னாச்சுன்னு கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கால் பண்ணி கேட்குறாரு. என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை அவன் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜேகேவும் கேட்டுட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப முடியல, அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்குது.
ஜேகே அப்படியே டல்லாயிடுறாரு. இதை பார்த்துட்டு பிரின்சிபல், "நீ ஏன்டா இப்போ டல்லாக இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "சார், எனக்கு அந்த பையனை போய் பார்க்கணும்" அப்படின்றாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை, அவன் என் கிளாஸ்மேட், அதுவும் இல்லாமல் என்னோட டெஸ்க் மேட்" அப்படின்றாரு. "ஓ, அதனால தானா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ஈவினிங் அவனை பார்த்துக்கோ" அப்படின்றாரு. "சார், நான் ஈவினிங் பார்த்தேன்னா நானே போயிருக்க மாட்டேனா? நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போகிறேன்?" அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. "நீ என்னவே இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக பிரின்சிபல் அப்படியே ஃபன் பண்ணுறாரு. "நீ போவேணாப்பா, இந்த டைமில் போனீன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கோ" அப்படின்றாங்க. "சரி சார், நான் போய்க்கிறேன் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. தென் கிளாஸ் ரூம் போகிறாரு. அங்கேயும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, "என்னாச்சு, ஏன் இன்னைக்கு வீ வரல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. அப்போ ஜேகேக்கு ரொம்ப கோவமாக வருது. பதட்டமாகவும் இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், "நீ ஃபீல் பண்ணாதடா, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆர்மிஸ், நம்ம வீக்கு ஜேகேவை ஞாபகம் இருக்குமா? நம்ம ஜேகே இந்த கிளாஸ் ரூம்லேருந்து எப்படி தான் தப்பிச்சு போக போகிறாரு? 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்களா? அவங்க அம்மா ஜேகேவோட லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நம்ம நெக்ஸ்ட் சீசனில் பார்ப்போம். ஆர்மிஸ், புல்லிட் பாய் ஃபால் இன் லவ் வித் ரகட் பாய் சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ. ஆர்மிஸ், மறக்காமல் சீசன் 1ல் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சீசன் 2 போடலாமா வேணாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.